வணக்கம். ஆர்ஆர்பி குரூப் டி 2025 கேட்ட கேள்வி. 2 எண்களின் விகிதம் 8:7 மற்றும் அவற்றின் மீப்போவா 30 எனில் அவற்றின் மீச்சிமா என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு மீப்போவானா HCF அர்த்தம், மீச்சிமானா LCM அர்த்தம். இது நமக்கு ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு இந்த மாதிரி 2 எண்களோட விகிதங்கள் கொடுத்து அவற்றோட HCF கொடுத்து அதோட LCM என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம அதை ஈஸியா பண்ணிடலாம். அது எப்படின்னா நமக்கு அந்த HCF ஓட நம்ம அந்த 2 நம்பரோட விகிதத்தையும் பிரிக்கிற வேண்டிதான். நம்ம இந்த மாதிரி பெருக்கும் போது நமக்கு அந்த நம்பரோட LCM கிடைச்சிரும். பெருக்கலாமா? முதல் HCF நமக்கு HCF பாத்தீங்கன்னா 30 கொடுத்துருக்காங்களா, போட்டுக்கலாம். 30 பெருக்கல் அடுத்த அந்த 2 நம்பரோட விகிதங்கள் அது நமக்கு 8:7 இருக்கா, 8 பெருக்கல் 7 நம்ம அந்த 2 விகிதத்தையும் பிரிக்க வேண்டியதான். இப்ப நம்ம இந்த 3 பெருக்கும் போது நமக்கு LCM கிடைக்கும். பெருக்கலாமா? முதல் நமக்கு 8 என்ன வரும், 56 வருமா, 56 இங்க நமக்கு மிச்சம் பெருக்கல் 30 இருக்கும். இப்ப நம்ம இந்த 56 3 பெருக்கலாம் பாருங்க. 56 பெருக்கல் 3 அப்படின்னா நமக்கு 168 கிடைக்கும். 168 அப்போ 0 இருக்கு, 0 எடுத்து போட்டுக்கலாம். அப்ப நமக்கு 1680 கிடைக்குது. இதான் நமக்கு அந்த 2 எண்களோட LCM. இது நமக்கு ஆப்ஷன் D ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதோட LCM என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸ்மார்ட் பஜார் வீட்டு பொருட்களுக்கு 14 வாங்கினால் 11 இலவசம் என வழங்குகிறது எனில் சதவீத தள்ளுபடி காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு ஸ்மார்ட் பஜார்னு ஒண்ணு இருக்குது. அது பாத்தீங்கன்னா வீட்டு பொருட்களுக்கு நம்ம 14 வாங்கணும் அப்படின்னா நமக்கு 11 பொருள் இலவசமா கிடைக்குமா அப்படின்னா அதுல கிடைக்கிற டிஸ்கவுண்ட் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு அது ஃபார்முலா பாத்தீங்கன்னா தள்ளுபடி பர்சன்டேஜ் ஈக்குவல் டு இலவசம் பை மொத்தம் இன்டு 100. இப்ப நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் பாருங்க. நமக்கு இலவசம் நமக்கு எவ்வளவு இலவசம் கிடைக்குது, நம்ம 14 வாங்கணும்னா 11 இலவசம் கிடைக்குதான். அப்ப நமக்கு இலவசம்னா என்ன கிடைக்குது, 11 கிடைக்குதா, 11 பை மொத்தம் நமக்கு 14 வாங்கும்போது 11 கிடைக்குது. 14 வாங்கணும் அப்படின்னா 11 கிடைக்குது இன்டு 100 போட்டுக்கலாம் ஈக்குவல் டு 11 இங்க இருக்கு, 11 போட்டுக்கலாம். அடுத்து 14 பிளஸ் 11 நம்ம ரெண்டே கூட்டும் போது நமக்கு என்ன வரும், 25 கிடைக்குமா, 25 இன்டு 100. இப்ப நம்ம ரெண்டே கட் பண்ணலாம் பாருங்க. ஒரு 25 25 4 25 100. அடுத்து 11 பெருக்கல் 4 இருக்கு. நமக்கு 11 4 44 கிடைக்குமா, 44%. இது நமக்கு என்னது, தேவையான தள்ளுபடி. இது நமக்கு ஆப்ஷன் A ல இருக்குது. இதே மாதிரி 12 வாங்கினா 8 இலவசம் எனில் சதவீத தள்ளுபடி என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 3 9 கேள்விக்குறி 81 243 729 இங்க நமக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இங்க முதல் நம்பரா 3 இருக்கு, அடுத்த நம்பரா 9 இருக்கு. இப்ப நமக்கு 3 எப்படி 9 மாறும், நமக்கு 3 கூட 3 பெருக்கும்போது நமக்கு 9 கிடைக்கும். அப்ப நமக்கு இங்க பாத்தீங்கன்னா 3 வச்சு பெருக்கிருப்பாங்க, பெருக்கல் 3. அடுத்து நம்ம இதை விட்டுறலாம், நம்ம இங்க வந்துருவோம். இங்க நமக்கு 81 இருக்கு, இங்க நமக்கு 243 இருக்கு. நமக்கு 81 எப்படி 243 மாறும், நமக்கு 81 கூட 3 பெருக்கும்போது நமக்கு 243 கிடைக்கும். அப்ப நமக்கு இங்கேயும் பாத்தீங்கன்னா 3 பெருக்கிருக்காங்க, பெருக்கல் 3. அடுத்து 243 பாத்தீங்கன்னா 729 மாறி இருக்கு. நமக்கு இங்கேயும் பாத்தீங்கன்னா 243 கூட 3 பெருக்கிருக்காங்க. அப்ப நமக்கு இங்கேயுமே 3 பெருக்கிருக்காங்க, பெருக்கல் 3. இப்ப நம்ம இதே மாதிரி இங்க பண்ணலாமா, இங்க நமக்கு 9 இருக்கு, இங்க நமக்கு என்ன நம்பர்னு தெரியாது. இப்ப நம்ம இந்த 9 3 வச்சு பெருக்கலாமா, பெருக்கல் 3. 9 3 27 வருமா, அப்ப நமக்கு இங்க பாத்தீங்கன்னா 27 வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 27 பெருக்கல் 3 நமக்கு 81 வரும். நமக்கு 81 கரெக்டா இருக்கு. அப்ப நமக்கு இந்த இடத்துல 27 தான் தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்குது. இதே மாதிரி இந்த 729 அடுத்த நமக்கு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. கூட்டல் என்பது கழித்தல், கழித்தல் என்பது பெருக்கல், பெருக்கல் என்பது வகுத்தல், வகுத்தல் என்பது கூட்டல் எனில் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு கணக்கு கொடுத்திருக்காங்க. இது நமக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, கொடுத்துக்கிற சிம்பிளுக்கு பதிலாக நம்ம எல்லாத்தையும் மாத்தி எழுதிக்கணும். மாத்தலாமா? முதல்ல நமக்கு 15 இருக்கு, 15 போட்டுக்கலாம், 15. அடுத்து பாத்தீங்கன்னா கழித்தல் இருக்கு, நமக்கு கழித்தல் அப்படின்னா என்னது, பெருக்கலா, பெருக்கல் போட்டுக்கலாம். அடுத்து 10 இருக்கு, 10 போட்டுக்கலாம். அடுத்து வகுத்தல், நமக்கு வகுத்தல் அப்படின்னா கூட்டலாம், கூட்டல் போட்டுக்கலாம். அடுத்து 4 இருக்கு, 4 போட்டுக்கலாம். அடுத்து பிளஸ் இருக்கு, நமக்கு பிளஸ் அப்படின்னா மைனஸா, மைனஸ் போட்டுக்கலாம். 20. அடுத்து பெருக்கல் இருக்கு, நமக்கு பெருக்கல் அப்படின்னா வகுத்தலாம், வகுத்தல் போட்டுக்கலாம். அடுத்து 5 5 போட்டுக்கலாம். இப்ப நமக்கு ஒரே கணக்குல கூட்டல் கழித்தல் பெருக்கல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா போர்ட் மாஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும். போர்ட் மாஸ் மெத்தட்ல பீனா பிராக்கெட், ஓனா ஆர்டர் ஆஃப், டீனா டிவிஷன், எம்னா மல்டிபிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது பிராக்கெட், நம்ம இதுல பிராக்கெட் இல்ல. அப்ப நம்ம அடுத்து பண்ண வேண்டியது வகுத்தல். நமக்கு வகுத்தல் இருக்கா, வகுத்தல் இருக்குது. 20 வகுத்தல் 5 இருக்குதா, நம்ம ரெண்டையும் கட் பண்ணலாம் பாருங்க. 4 5 5 4 5 20 வருமா, அப்ப நமக்கு 4 வருது, 4. அடுத்து பண்ண வேண்டியது எம்னா மல்டிபிகேஷன், நம்ம இதுல பெருக்கல் இருக்குதா, பெருக்கல் இருக்குது. 15 பெருக்கல் 10 இருக்குது. 15 பார்த்தா நமக்கு 150 வருமா, 150. அப்புறம் மிச்சம் பத்தி நமக்கு என்ன வருது, பிளஸ் 4 இருக்கு. அடுத்து என்ன இருக்கு, மைனஸ், இங்க ஒரு 4 இருக்கு, 4 போட்டுக்கலாம். இப்ப நமக்கு இங்க பிளஸ் 4 இருக்கு, இங்க நமக்கு மைனஸ் 4 இருக்கு. நம்ம ஒரு நம்பர் கூட 4 கூட்டி 4 கழிக்கும் போது நமக்கு எதுவுமே மாற்றம் வராது. இங்க பிளஸ் 4 இருக்கு, இங்க மைனஸ் 4 இருக்கா, ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அப்ப நமக்கு மிச்சம் பாத்தீங்கன்னா 150 மட்டும் தான் இருக்கும், 150. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் D ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்னது கீழே கமெண்ட் பண்ணுங்க.
15 மாணவர்கள் ஒரு தேர்வில் அதிகபட்சமாக 26 மதிப்பெண்களில் அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் முறையே நமக்கு வரிசை நம்பர்லாம் கொடுத்திருக்காங்க. இதில் சாத்தியமான முகடுகளின் பெருக்கற் பலனை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு முகடு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எந்த நம்பர் வந்து அதிக முறை திரும்ப திரும்ப வருதோ அதான் நமக்கு முகடுன்னு சொல்லுவாங்க. இங்க நமக்கு ஒரு 15 நம்பர் கொடுத்திருக்காங்களா, இதுல எந்த நம்பர் நமக்கு அடிக்கடி வருதோ அதான் நமக்கு முகடா இருக்கும். நம்ம பாக்கலாமா? முதல்ல நமக்கு இங்க 14 இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நமக்கு இன்னொரு 14 இருக்குது. அப்ப நமக்கு 14 வந்து 2 முறை வருது. அடுத்து 12. நமக்கு 12 பாத்தீங்கன்னா இங்க நமக்கு வேற எங்கேயுமே வரல, ஒரு முறை தான் வருது. அடுத்து 17. அது நமக்கு இங்க நம்ம ஒரு முறை தான் வருது. அடுத்து 16. அது நமக்கு பாத்தீங்கன்னா இங்க நமக்கு 2 முறை வருது. இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. அடுத்து 19. அது நமக்கு வந்து இங்க வந்து ஒரு முறை தான் வருது. அடுத்து 11 பாத்தீங்கன்னா இங்க ஒரு முறை தான் வருது. 23 நமக்கு ஒரு முறை தான் வருது. 22 ஒரு முறை தான் வருது. 21 ஒரு முறை தான் வருது. அடுத்து 18 ஒரு முறை தான் வருது. 25 ஒரு முறை தான் வருது. அப்ப நமக்கு 14ம் 16ம் பாத்தீங்கன்னா 2 முறை ரிப்பீட் ஆயிட்டு இருக்குது. அப்ப நமக்கு முகடுகள் என்னது? 14ம் 16ம் தான். இதான் நமக்கு முகடுகள். நமக்கு வந்து கேள்வியில முகடுகளின் பெருக்கற் பலன் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு பெருக்கற் பலன் அப்படின்னா நமக்கு அது 2 நம்பரையும் பெருக்கணும்னு அர்த்தம். அப்ப நம்ம 2 நம்பரையும் பெருக்கலாமா? 14 பெருக்கல் 16. நம்ம இந்த 2ஐயும் பெருக்கும்போது நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா 224 வருது. 224. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் டி ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கேன். இந்த எண்களோட முகடுகளோட பெருக்கல் பலன் நமக்கு என்ன வருது? நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. P/Q/R = 13:5:14 மற்றும் R/S = 42:3 எனில் P/Q/R/S இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ரேஷியோல தான் இருக்குது, விகிதத்துல இருக்குது. இப்ப நமக்கு PQR இருக்குது. இதோட மதிப்பு தான் நமக்கு 13, 5, 14. அதே மாதிரி RS ஓட மதிப்பு பாத்தீங்கன்னா 42, 3 இருக்குது. அப்புறம் நமக்கு PQRS இதோட மதிப்பு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதை எடுத்து எழுதிக்கலாம் பாருங்க. PQRS இங்க நமக்கு முதல்ல பாத்தீங்கன்னா PQR இருக்குது. நமக்கு P என்னது? 13 இருக்கா? 13 போட்டுக்கலாம். P நேரா 13 போட்டுக்கணும். அடுத்து Q, நமக்கு Q என்ன 5 இருக்கா? 5 போட்டுக்கலாம். அடுத்து R, நமக்கு R என்ன இருக்கு? 14 இருக்குதா? 14. இங்க நமக்கு S ல பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல, காலியா இருக்குது. இப்ப நம்ம இதை ஃபில் பண்ணணும். இதை நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த S கிட்ட என்ன நம்பர் இருக்குது? இங்க 14 இருக்கா? நம்ம இதை எடுத்து இங்க எழுதிக்க வேண்டியதான் 14. அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு 6S இருக்கு. நமக்கு ஆறுங்கிறது என்ன இருக்கு? 42 இருக்கா? அப்ப என்ன போட்டுக்கலாம்? 6 நேரா 42 போட்டுக்கலாம். 42. அடுத்து எஸ்னா 3 இருக்குதா? எஸ் நேரா 3 போட்டுக்கலாம். 3. இப்ப நமக்கு இங்க பாத்தீங்கன்னா பியும் கியூவும் காலியா இருக்குது. இப்ப நம்ம இதை ஃபில் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, நமக்கு இது கிட்ட வந்து இந்த 42 தான் இருக்குது. நம்ம இதை எடுத்து இங்க எழுதிக்க வேண்டியதான் 42. அப்புறம் இது கிட்ட இது இருக்குதா? 42. நமக்கு எந்த நம்பர் இல்லாம இருக்கோ நம்ம கிட்ட ஒரு நம்பர் எடுத்து இங்க எழுதிக்கணும். அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையுமே பெருக்க வேண்டியதான். இப்ப நம்ம இதை ஈஸியா பண்ற என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒன்று காமனா இருந்தா கட் பண்ணிடலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு 14 இருக்குது, இங்கேயும் 14 இருக்குது, இங்க நமக்கு 42 இருக்குது. நமக்கு 14 பால பாத்தீங்கன்னா ஒரு 14 14, 14 28, 14 42 கிடைக்கும். அப்ப நமக்கு இதை கட் பண்ணும்போது நமக்கு 3 முறை வருமா? 3. அதே மாதிரி நம்ம இதையும் கட் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு மிச்சம் 3 வருமா? 3 போட்டுக்கலாம். இப்ப நம்ம இதை பெருக்க வேண்டியதான். நம்ம இதை பெருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே நேரா பெருக்கணும். 13 3 நமக்கு என்ன வரும்? 39 வருமா? 39. I 3 என்ன வரும்? 15 வருமா? 15. அடுத்த 6ல நமக்கு மிச்சம் 42 மட்டும் தான் இருக்கு. 42 போட்டுக்கலாம். இங்க எஸ் நமக்கு மிச்சம் 3 மட்டும் தான் இருக்கு. 3 போட்டுக்கலாம். அப்ப நமக்கு 39, 15, 42, 3. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் டி ல இருக்குது. இதே மதிப்பு கொண்டு கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு நமக்கு என்ன? நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. பின்வரும் எண்களில் உடனடி முன்பாக இரட்டைப்படை எண்ணும் உடனடி பின்பாக ஒற்றைப்படை எண்ணும் உள்ளவாறு எத்தனை ஒற்றைப்படை எண்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் நமக்கு கீழே வந்து நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. நமக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு இரட்டைப்படை எண்கள் அப்படின்னா நமக்கு 2ஆம் வகுப்புல வர எல்லாமே பாத்தீங்கன்னா இரட்டைப்படை எண்கள் தான். அப்புறம் ஒற்றைப்படை எண்கள்னா நமக்கு 2ஆம் வகுப்புல வராதது எல்லாமே ஒற்றைப்படை எண்கள். இப்ப நமக்கு கேள்வியில உடனடி முன்பாக இரட்டைப்படை எண்ணா, அப்ப நமக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு இரட்டைப்படை எண் இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா உடனடி பின்பாக ஒற்றைப்படை எண் இருக்கணுமா? நமக்கு பின்ன பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை எண் இருக்கணுமா? அப்புறம் இந்த மாதிரி உள்ள எத்தனை ஒற்றைப்படை எண்கள்? அப்ப நமக்கு சென்டர்ல வந்து ஒற்றைப்படை எண் இருக்கணும். அப்ப நமக்கு 2 ஒற்றைப்படை எண்கள் இருக்கணும். அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா ஒரு இரட்டைப்படை எண் இருக்கணும். இப்ப நம்ம இதே மாதிரி இங்க பார்க்க போறோம். நமக்கு இதை எப்படி ஈஸியா பண்ணணும் பாத்தீங்கன்னா, நமக்கு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா 2 ஒற்றைப்படை எண்கள் இருக்குது. நம்ம அது பார்க்கலாமா? இங்க 2 ஒற்றைப்படை எண்கள் இருக்குது. அதுக்கு முன்ன வந்து இரட்டைப்படை எண் இருக்கணும். அது நமக்கு இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ஒரு ஒற்றைப்படை எண், அடுத்து இங்க ஒரு ஒற்றைப்படை எண் தான் இருக்குது. நமக்கு இங்க பாத்தீங்கன்னா 2 ஒற்றைப்படை எண்கள் இருக்குது. அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா ஒரு இரட்டைப்படை எண் இருக்குது. அப்ப நமக்கு இது வருமா? இது போட்டுக்கலாம். அடுத்து இங்க 9 இருக்கு, இங்க 2 இருக்கு. அடுத்து இங்க 5, இங்க 1 இருக்குது. இந்த 2 என்னது? ஒற்றைப்படை எண்கள் தானே. அப்ப நமக்கு இதுக்கு முன்ன வந்து இரட்டைப்படை எண் வருதா? அதுவும் வருது. அப்ப நமக்கு இது வந்து வரும். அடுத்து பார்க்கலாம். இங்க 3 இருக்கு, 2 இருக்கு, வராது. இது வந்து ஒற்றைப்படை எண்கள் தான். 9, 5 முன்ன வந்து இரட்டைப்படை எண்கள் இருக்கு. அப்ப நமக்கு இது வருமா? இது போட்டுக்கலாம். அடுத்து நீங்க 1 தான் இருக்கு, வேற எதுவும் வராது. அப்ப நமக்கு இங்க 3 முறை வருதா? அப்ப நமக்கு ஆன்சர் 3 தான். இது நமக்கு ஆப்ஷன் பி ல இருக்குது. இதே மதிப்பு கூட கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 99, 87, 75, 63, 51. அடுத்த நம்பரா இங்க என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு 99 பாத்தீங்கன்னா 87 மாதிரி இருக்கு, அப்படியே குறைஞ்சு வந்திருக்கு. அப்ப நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஏதாவது நம்பரை வச்சு எல்லாத்தையுமே கழிச்சிருப்பாங்க.
இப்ப நமக்கு முதல்ல பாத்தீங்கன்னா 99 இருக்கு, இது நமக்கு 87 மாதிரி இருக்கு. நாம இதுல இருந்து இதை கழிக்கிறத விட நம்ம இங்க இருந்து கூட்டிடலாம் ஈஸியா. 87னா 97, 98, 99. அப்ப நமக்கு இங்க 12 கழிச்சிருக்காங்க, -12. அடுத்து பாத்தீங்கன்னா 87, 75 இருக்கு, 75னா 85, 86, 87. நமக்கு இங்கேயும் பாத்தீங்கன்னா 12 கழிச்சிருக்காங்க, -12. அடுத்து 63, 63னா 73, 74, 75. நமக்கு இங்கேயும் பாத்தீங்கன்னா 12 கழிச்சிருக்காங்க, -12. அடுத்து 51, நமக்கு இங்கேயும் பாத்தீங்கன்னா 12 கழிச்சிருக்காங்க, -12. அப்ப அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க, இந்த 51ல இருந்து 12 கழிச்சிருப்பாங்க. கழிக்கலாமா? 51, 12. நமக்கு 1 வந்து 2 கழியாது, நம்ம இங்க இருந்து வாங்கிக்கலாம். அப்ப இங்க 4 மாறும், இது 11 வரும். நம்ம 11ல இருந்து 2 கழிக்கும் போது நமக்கு 9 வரும். 4 - 1 3. அப்ப நமக்கு ஆன்சர் 39 வருது. அப்ப நமக்கு இந்த இடத்துல 39 வரும். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்குது. இதே மாதிரி இந்த 39 அடுத்த நம்பரா நமக்கு என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 4000 மற்றும் 5000க்கு இடையில் உள்ள எண்களில் 42ஆல் வகுப்படும் மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு இந்த மாதிரி 2 நம்பர் கொடுத்துட்டு அந்த 2 நம்பருக்கு இடைப்பட்ட எண்கள்ல ஒரு நம்பரால வகுப்படுற மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, நமக்கு எந்த நம்பர் பெரிய நம்பரோ அந்த நம்பரை நம்ம கொடுத்த நம்பரால வகுக்கணும். வகுத்து கிடைக்கிற மீதியை நம்ம அந்த பெரிய நம்பர்ல இருந்து கழிச்சிடணும். இப்ப நமக்கு கேள்வியில 4000 மற்றும் 5000 கொடுத்திருக்காங்க. நமக்கு இந்த 2 நம்பர், இந்த நம்பர் பெரிய நம்பரு, நமக்கு 5000 தான் பெரிய நம்பரு. இப்ப நம்ம என்ன பண்ணா, இந்த 5000த்தை நம்ம கொடுத்த நம்பரு 42, நம்ம இந்த நம்பரால இதை வகுக்கணும். நம்ம இதை வகுக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மீதி வந்து 2 வருது. இப்ப நமக்கு கிடைச்ச மீதியை நம்ம பெரிய நம்பரை வச்சு கழிக்க வேண்டியதான். இப்ப நமக்கு பெரிய நம்பர் பாத்தீங்கன்னா 5000 தான் பெரிய நம்பரு, 5000. நமக்கு மீதி பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, 2 இருக்கு. அப்ப 2ஆல என்ன பண்ணிக்கணும், இதை நம்ம கழிக்கணும். நம்ம 5000 2 கழிக்கும் போது நமக்கு மிச்சம் என்ன வரும், நமக்கு 4998 கிடைக்குமா? அப்ப நமக்கு இதான் பாத்தீங்கன்னா 4000 மற்றும் 5000க்கு இடைப்பட்ட 42ஆல் வகுப்படுற மிகப்பெரிய எண். இது நமக்கு ஆப்ஷன் டி இருக்குது. இதே மாதிரி 1000 மற்றும் 2000க்கு இடையில் உள்ள எண்கள்ல 22ஆல் வகுப்படுற மிகப்பெரிய எண் எது வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேறுபட்டதை காண்க. நமக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 இது கொடுத்திருக்காங்க. இந்த 4 இதுல வந்து 3 இது ஒரே மாதிரி இருக்கும், 1 மட்டும் வேறுபட்டு இருக்கும். அது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி லெட்டர்ஸ் எடுத்து வரிசை எழுதிக்கலாம். ஏல இருந்து இசட் வர. ஏ நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்குது, பி நமக்கு 2வது இருக்குது, சி நமக்கு 3வது இருக்கு. நமக்கு இதே மாதிரி இசட் வர பாத்தீங்கன்னா மொத்தம் 26 நம்பர் இருக்குது. இப்ப நமக்கு முதல்ல பாத்தீங்கன்னா GHI இருக்கா, GHI. நம்ம இது என்ன பண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே பிரிச்சு எழுதிக்கணும், GHIன்னு. இப்ப நமக்கு G பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, நமக்கு இங்க இருக்குது G. அந்த நம்பர் நமக்கு 7 இருக்கா, நம்ம என்ன பண்ணிக்கலாம், G க்கு 7 போட்டுக்கலாமா, 7. அடுத்து H, நம்ம H வந்து அடுத்ததா இருக்குது, நம்பர் 8 இருக்குது, 8 போட்டுக்கலாம். அடுத்து ஐனா 9, 9 போட்டுக்கலாம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா 7 வந்து 8 மாதிரி இருக்கு. அப்ப நமக்கு இங்க 1 கூட்டிருப்பாங்களா, +1. அடுத்து 8 பாத்தீங்கன்னா நமக்கு 9 மாதிரி இருக்கு. அப்ப நம்ம இங்கே பாத்தீங்கன்னா 1 கூட்டிருக்காங்க, +1. அடுத்து B பார்க்கலாம், JKL. நமக்கு 10 பாத்தீங்கன்னா 11 மாதிரி இருக்கு. அப்ப நம்ம இங்க 1 கூட்டிருப்பாங்களா, +1. அடுத்து 11 பாத்தீங்கன்னா 12 மாதிரி இருக்கு. அப்ப நம்ம இங்க 1 கூட்டிருப்பாங்களா, +1. அடுத்து C பார்க்கலாம், DEF இருக்கு, DEF 4, 5, 6. இதெல்லாம் என்னது, வரிசையா 1 கூட்டிருக்காங்க, +1, +1. அடுத்து D பார்க்கலாம், DVV இருக்கு, DVV. நமக்கு வந்து 20 வந்து 22 மாதிரி இருக்கு. அப்ப நம்ம இங்க பாத்தீங்கன்னா 2 கூட்டிருக்காங்க, +2. அடுத்து 22 பாத்தீங்கன்னா எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே வந்திருக்கு. அப்ப நம்ம இங்க பாத்தீங்கன்னா எதையுமே கூட்டல. இப்ப நமக்கு A, B, C பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே 1 1 கூட்டிருக்காங்க. ஆனா நமக்கு D பாத்தீங்கன்னா 2 கூட்டிருக்காங்க, அப்ப எதுவுமே கூட்டல. அப்ப நமக்கு இதான் என்னது, வேறுபட்டது. அப்ப நமக்கு D தான் வேறுபட்ட ஆன்சர். இதே மாதிரி கூட கொடுத்திருக்கேன். இந்த 3ல வந்து எது வேறுபட்டது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.